बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फया इबादल्लाह ऊसीकुम बिनफ्सिन अव्वल बितक़वल्लाह या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु इरकअू वस्जुदू वअबुदू रब्बकुम वफ़अलुल ख़ैर लअल्लकुम तुफ़्लिहून. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் பிரபஞ்சத்தின் நிர்வாகி எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை புகழ்கின்றேன். அவன் தனித்தவன், ஏகன், வணங்கி வழிபட தகுதியான இலாஹ் அவன் மாத்திரமே என்று சாட்சியம் கூறுகிறேன். சலாத்தும் சலாமும் அல்லாஹு தாலாவின் இறுதி தூதர் ஹாத்தபுன் நபி எங்களுடைய வாழ்வின் முன்மாதிரி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்வோடு தொடர்பான எல்லா விவகாரங்களையும் அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், சஹாபா தோழர்கள், அதே வழி நின்று வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், அதே வழியில் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹு தாலாவின் அருளும் அன்பும் எப்போதும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். வாரத்தில் சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நேரகாலத்தோடு இப்பள்ளி வாயிலே வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, வாழில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹு தாலா எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்ற வழிகாட்டல்களை ஏற்று ஏவல் விளக்கல்களை விளங்கி எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து தக்குவா சார்ந்த வாழ்க்கையை வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். தக்குவாவை கொண்டு நசீக செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சென்ற மாதம் ஹுத்பாவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்தோழர்களில் ஒருவர் மஜ்லிஸுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்ட 2 கேள்விகளும் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய விடைகளும் எம்முடைய வாழ்வோடு தொடர்பான விவகாரங்களில் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்ட அந்த நபித்தோழர் 2 வாழ்வியல் அடிப்படைகளை கேட்டு விளங்கி கொண்டார். அது அந்த கேள்வியும் அதற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய வழிகாட்டல்களும் உலகத்தில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லீமும் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையின் 2 அடைவுகளாகும். உண்மையில் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத ஏனைய சகோதரர்களும் அவர்கள் விளங்கியிருக்கின்ற கொள்கை கோட்பாடுகள், வழிகாட்டல்கள், அதுவும் மனித வாழ்வோடு சொல்கின்ற 2 அடிப்படைகளாகத்தான் அந்த வினாவுக்கான விடைகள் காணப்பட்டன. அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களாகிய நாங்கள் இஸ்லாம் ஒரு பூரணத்துவம், ஷுமூலியத் நிறைந்த மார்க்கம் என்ற வகையில் எல்லா மனித வாழ்வோடு தொடர்பான வழிகாட்டலையும் சரியாக வழங்குகின்ற மார்க்கத்தில்
அந்த கேள்வியும் அதற்கான விடையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அமல்கள் செய்கின்ற எல்லோரும் வாழ்க்கையிலே அந்த 2 அடைவுகளையும் எதிர்பார்த்து தான் செய்கின்றார்கள். அந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட முதலாவது கேள்வி, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதர் யார் என்று கேட்டார். அந்த கேள்வியில் அரபு இலக்கணத்தின்படி அவர் கேட்கின்ற போது கேட்டார், அஹப்புன்னாஸ். ஹுப்புன்னால் விருப்பம், அஹப்புன்னால் மிகவும் விருப்பம். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் யார் என்று கேட்டார். இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள் என்ன யா ரசூலல்லாஹ்னு கேட்டார். ரெண்டிலையும் மிகவும் என்ற பிரயோகம் பாய்க்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் யார், அல்லாஹ் மிகவும் விரும்புகின்ற அமல்கள் என்னன்னு கேட்டார். இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ் தூதர் சொன்ன பதில் என்னென்றால், அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமான மனிதன் ஏனையவர்களுக்கு பிரயோசனமானவர். அல்லாஹ் நேசிக்கிறான். இது முதலாவது விஷயம். அல்லாஹ் விரும்புகின்ற அல்லது மிகவும் விரும்புகின்ற அமல்கள் ஏனைய மனிதர்களோடு தொடர்பான அமல்களோட லிஸ்ட்டை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொல்லி காட்டினார். நினைக்கிறேன் பள்ளியில் இருக்கிற எல்லாரும் நானாய்க்கலாம் நீங்களாய்க்கலாம், இந்த ரெண்டுக்காகவும் தான் துனியாவில் வாழ்கிறோம். நாங்கள் உலகத்தில் இந்த உலகம் பற்றிய ஈமான் என்னென்றால், இது நிரந்தரம் இல்லாதது, உலகம் நிரந்தரமற்றது. நிரந்தரமான உலகத்தை சந்திக்கணும் என்றுதான் எங்களோட வாழ்க்கையினுடைய லட்சியம். நிரந்தரமான உலகத்தை சந்திக்கணும். அந்த நிரந்தரமான உலகத்தில் 2 விஷயங்கள். அல்லாஹ் விரும்புகின்ற அடியானாக நான் அல்லாஹ்வை சந்திக்கணும். இது முதலாவது விஷயம். அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு அடியானாக நாளை மறுமை நாளில் எல்லாரும் சுயநலத்தோடு யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி என்று அல்லாஹ் சூரா அபஸாவில் கடைசி பகுதியில் சொல்றான். உலகத்தில் நாங்கள் மிகவும் நேசித்த உறவுகளை எல்லாம் விட்டுக்கொண்டு உலகத்தை அந்த மறுமையிலே ஓடிக்கொண்டிருப்போம். நாங்கள் மிகவும் நேசித்து உங்களுக்காகத்தான் உலகத்திலே என்ன கஷ்டங்கள் இரவு பகலாக நான் வாழ்றதென்னெல்லாம் மனிதர்களில் நாங்கள் நேசிக்கின்றவர்களை சொல்வோம். அத்தனை நேசத்துக்குரிய மனிதர்களையும் அல்லாஹ் சூரா அபஸாவின் கடைசி பகுதியிலே சொல்லி காட்டி அவர்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஓடுவீங்க, சுயநலத்துக்காக ஓடுவீங்க, விமோசனம் தேடி ஓடுவீங்க. அப்படியான ஓட்டத்தின் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழைப்பு வரும், என்னை நேசித்த மனிதர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மனிதனாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் அழைப்பின் சொந்தங்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் உலகத்தில் ஏனைய மனிதர்கள் விஷயத்திலே நாங்கள் அக்கறையாக இருக்கணும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த நபித்தோழருக்கு சொன்ன விஷயம், நீங்கள் அடுத்தவங்களுக்கு பிரயோசனமாக வாழுங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ் நேசிக்கின்ற அமல்கள் ஏனைய மனிதர்களோடு தொடர்பான அமல்கள் என்று பல விஷயங்களை சொல்லி காட்டினாங்க. அந்த நாஃபியுல் கைரிஹி, ஏனைய மனிதர்களுக்கு நாங்கள் பிரயோசனமான ஒரு மனிதனாக இருக்கணும். அது உலக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்று அல்லாஹ் சூரா ஹஜ்ஜின் 77வது வசனத்தில் சொல்றான். நீங்கள் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அப்படி செயற்பட்டால் அது வெற்றியின் ரகசியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஏனைய மனிதர்களுக்கு எப்படி நாங்கள் பிரயோசனமாக வாழ்கிறதுல 2 பகுதிகளை சென்ற குத்பாவில் பார்த்தேன். ஒன்று அதனுடைய முக்கியத்துவம், குர்ஆன் சுன்னாட பார்வையில் ஏனைய மனிதர்களுக்கு வாழ்கிறதுடைய அல்லாஹ்ட தூதர் நபிமார்கள் எந்த அளவுக்கு செயற்பட்டாங்க என்பதோட முக்கியத்துவமும், அது அப்படி ஒரு மனிதன் உலகத்தில் ஏனைய மனிதர்களுக்கு பயனுள்ள ஒரு ஆளாக வாழ்ந்தால் அதனுடைய நன்மைகள் என்னென்றும் சில வழிகாட்டல்களை சென்ற அமர்வில் பார்த்தோம். இன்றைய அமர்வில் அதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான், நான் ஏனைய மனிதர்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு ஆளாக வாழ்றனால் அது எப்படி வாழணும், அதற்கான ஒரு சில வழிகாட்டல்களை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏனைய ஆக்களுக்கு நான் ஒரு பயனுள்ள மனிதனாக வாழ்றேன்னா எப்படி என்னென்ன செய்யணும்,
என்ற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, வஃஅலுல் ஹைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். முஸ்லீம் சமூகத்தை ஒரு பார்வைக்கிற அப்படின்னால் இபாதத் என்று சொல்கிற நேரம் எங்களுக்கு உடனே யோசனை வர்றது தொழுகையை மட்டும்தான். பெரும்பாலும் நாங்கள் அப்படித்தான் இபாதத் சொல்லக்கூட தொழுகிறத சொல்லுவோம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அதுலேருந்து சமூகம் நிறைய இப்போ மாறிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இபாதத் என்று சொல்லணும்னா எங்களுக்கு உடனே ஞாபகம் வர தொழுகை மட்டும்தான். வாழ்க்கையிட பல பகுதிகளை இபாதத்தை பார்க்குற இந்த குறைவும் இஸ்லாத்தோட பார்வையும் எங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அது நிறைய வழிகாட்டலூடாக வாழ்வோடு தொடர்பான எல்லா விஷயங்களையும் இபாதத்தாக பார்க்கணும்ன்ற அந்த யோசனைகள் எங்களோட சமூகத்தில் கூடிக்குது. அல்லாஹ் இந்த வசனத்திலையும் இபாதத்துக்களை தான் முதலாவது சொல்லிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே இர்கஉ, ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க என்று சொல்லிட்டு வஅபுது ரப்பக்கும், அல்லாஹ் வணங்குங்கன்னு வணக்கத்தின முழு பகுதிகளையும் சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்கிறான் ஃபஃஅலுல் ஹைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக உலகத்தில் நீங்கள் வாழணும் என்றால் ஹைறுகள் செய்யுங்கள், அல் ஹைராத், நன்மைகள் செய்யுங்க, நல்லவுகள் செய்யுங்க. அந்த ஹைர் என்ற சொல்லுக்கு தஃப்சீர் விளக்கம் சொல்கிறேன் சொல்லுவாங்க என்றால் மனிதர்களோட தொடர்பான நாங்கள் செய்கின்ற எல்லா நலவுகளும் ஹைராத் தான். மனிதனோடு தொடர்பான எல்லா விஷயங்களும் ஹைர் என்ற வட்டத்துக்குள் வரும். எனவே தான் எங்களுக்கு இன்னும் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஹைர உம்மத். நாங்கள் சிறந்த சமூகம். சிறந்த சமூகம் என்றால் நாங்கள் ஏனையவர்களோட விஷயத்தில் அக்கறையோடு இருப்போம். அதில் ஆக உயர்ந்த விஷயம்தான் நன்மை ஏவி தீமைகளை தடுத்து நன்மைகள் வாழுகின்ற, தீமைகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஹைர உம்மத் முஸ்லீம் சமூகம் தான். அவங்க சுயநலமான சமூகம் அல்ல. முஸ்லீம் சமூகத்தில் சுயநலமிக்காது. அவங்க எப்பயும் எல்லாரும் நலவுகளோடு வாழணும், எல்லாரும் நன்மைகளோட வாழணும் என்று யோசிக்கின்ற ஒரு சமூகம். அந்த சமூகத்துக்கான பேர் தான் ஹைர உம்மத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த ஹைர் என்றால் ஏனையவர்களோடு நாங்கள் தொடர்பாய்க்கணும், அல்லாஹ்வோடை மீக்கணும், மனிதர்களோடை மீக்கணும். இது முஸ்லீம் சமூகத்துக்குரிய அடையாளம். அந்த வகையில் நாங்கள் ஏனையவர்களுக்கு எப்படி பிரயோசனமாக எங்களை மாற்றிக்கொள்றதுல இஸ்லாமிய அறிஞர்கள் முதலாவது கொண்டு வந்து வச்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அல் கலிமா தய்யிபா. அல் கலிமா தய்யிபா, நல்ல வார்த்தைகளை பேசுறது. நினைக்கிறேன் பள்ளியில் இருக்கிற யாருக்கும் இது ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல. நீங்கள் ஏனைய மனிதர்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு மனுஷனாக உலகத்தில் வாழணும் என்றால், அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு மனிதனாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும் என்றால், நீங்கள் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் வெட்டி பெறற்ற, வேர்த்து போடுற அல்லது கஷ்டப்படுற ஒரு விஷயம் அல்ல, நல்ல வார்த்தைகளை பேசுகிறது. அல் கலிமா தய்யிபா. சகோதரர்களே, இது ஒரு லேசான விஷயமா? மனிதர்களோட நல்ல வார்த்தைகளை பேசுகிற நல்ல விஷயமா, லேசான விஷயமா? லேசி தான். யாருக்கு லேசி தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். மனிதர்களோட இங்கிதமாக, சாஃப்டாக, நல்லாக, ஆரோக்கியமாக பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். என்ன தெரியுமா? அவர் உள்ளம் எப்பயும் ஆரோக்கியமான நல்ல உள்ளமாக இருக்கணும், நல்ல உள்ளமாக இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட போகிற நேரம் அவங்க பயந்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ற சகோதரனை அனுப்புங்க என்று சொல்ல நேரம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தான். அவர் பயந்தார், ஃபிரௌனோட போய் எப்படி பேசுறேன். அப்போ அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா தான் ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அந்த துவால எத்தனையோ விளக்கங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி. நீங்கள் ஏனைய மனிதர்களோடு நல்ல வார்த்தைகள் பேசணும் என்றால் அதில் முதலாவது நடக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி. நீங்கள் யாரோடையாவது நல்லா பேசுகிறேன்றால்,
சிரிச்சு பேசுகிறேன்டால், முகமலர்ச்சியோட பேசணும் என்றால், ஏனையவர்களுக்கு பிரயோசனமான ஒரு மனுஷனாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும் என்றால், அதுக்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் என்ற உள்ளத்தை இலகுபடுத்தி ஃப்ளெக்சிபிளான உள்ளமாக மாற்றிவை. அந்த துவாட முதலாவது லைன் ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. ஏன போகிற விஷயம் அப்போ லேசாக மாறும். அப்போதான் வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, ஏன நாக்கில் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இல்லாமல் யஃப்கஹு கௌலி, நான் பேசுகிறது அவங்களுக்கு விளங்கும். அதை இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லி இன்றைக்கி படிப்பிக்கிறாங்க. வினைத்திறன் மிக்க கலந்துரையாடல். நீங்கள் ஏனையவர்களுக்கு பிரயோசனமான ஒரு ஆளாக மாறுறதுல முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் அல் கலிமா தையிபா, நல்ல வார்த்தைகளை பேசணும். இன்றைக்கு மிச்சம் குறைஞ்சிக்கிற ஒரு விஷயந்தான் சவர்களை பேசுகிறாங்க. இல்லை 2010க்கு பிறகு, அதாவது இந்த டிவைசஸ் தொழில்நுட்ப சாதனங்கள் எங்களோட வீடுகள்லையும் பேசி கொண்டிருக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு அதோடு உள்ள தொடர்பு கூடி உம்மாவும் வாப்பாவும் கிட்டைப்பாங்க, உம்மா வாப்பா பிள்ளைகள் கிட்டைப்பாங்க, மனைவி ஹஸ்பண்ட் கிட்டைப்பாங்க, பிள்ளைகள் இப்பாங்க. நீங்கள் சில நேரம் கொழும்புல நிறைய பார்க்கலும் அவுட்டிங் போவாங்க. மாதத்தில் ஒரு நாள், சில ஃபேமிலியாக கிழமையில் ஒரு நாள் எங்கே போவாங்க, ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு சாப்பிட போகிறது. அங்கே போய் நீங்கள் அவதானிச்சு பாருங்கள், ஹஸ்பண்ட் வைஃப் பிள்ளைகள் இப்பாங்க, அங்கே போய் பேசி கொண்டிருக்க மாட்டாங்க. அங்கே போய் ஆர்டரை பண்ணிட்டு வரும் வரைக்கும் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறது, டிவைஸஸ் உடைப்பாங்க. பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனை. நல்ல வார்த்தைகள் என்பது நீங்கள் ஏனைய மனிதர்களுக்கு செய்கின்ற பிரயோசனத்தில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்ளத்தில் முதலாவது விஷயம். டிவோர்ஸுக்கு வார ஃபேமிலி பிரச்சனைகளில் அதோட தொடர்பான கவுன்சலர்ஸ் காசிமார்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். வார ஆட்கள் மனைவியாக இருக்கலாம், மனைவிமார்கள் கூடுதலாக சொல்கிற பிரச்சனைகளில் முதலாவது இடத்துல இருக்கும் என்னென்றால், ஏன கணவன் என்னோட பேசுகிறார் இல்லை, பெரிய பிரச்சனை. பேச்சு அல் கலிமா தையிபா. நீங்கள் ஏனையவர்களுக்கு ஒரு பிரயோசனமான மனிதனாக உங்களை மாற்றிக்கொள்றதுல முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் அல் கலிமா தையிபா சதக்கா. அது நல்ல சதக்காவாக மாறும். மனிதர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறது, உங்களுக்கு ஏழும் என்று சொல்கிறது, உங்களால் முடியும் என்று சொல்கிறது, நம்பிக்கை ஊட்டுறது, நீங்கள் முன்னேறுவேங்க என்று சொல்கிறது, அதெல்லாம் ஒரு பஞ்சமான கஞ்சத்தனமான விஷயமா மாதிரிக்குது. அடுத்தவங்களுக்கு துவா செய்கிற அளவுக்கு எங்களோட உள்ளம் ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி கொடுக்குதில்ல இடம். நாங்கள் வாயை திறந்து முன்னேறி கொண்டு போகிற எங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்னும் முன்னேற வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்ய வேண்டும், இன்னும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அப்படி வாய் நிறைய ஒரு மனிதனை பார்த்து துவா செய்கின்ற அந்த தன்மை கூட எங்கள்கிட்ட இல்லை. இது நாங்கள் அடுத்தாக்கள் செய்கிற, நாங்கள் ஒரு இன்னொரு ஆளுக்கு பிரயோசனமான ஆளாக மாற்றிக்கொள்றதுல முதலாவது விஷயம். ஒரு ஆளுக்கு துவா செய்கிறது, நம்பிக்கை ஊட்டுறது, கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது. அது பிள்ளைகள், மனைவி, கணவன், உம்மா, வாப்பா, நண்பர்கள், எங்களை கிட்டைக்கிறாக்கள். இந்த டிசாஸ்டருக்கு பிறகு நாங்கள் நிறைய சாமான்கள் கொடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த சமூகத்துக்கு வந்த ஒரு பெரிய பிரச்சனை தான், அவங்க உளவியல் ரீதியாக நிறைய பேர் தாக்கப்பட்டிருந்தாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொருட்களை விட அல் கலிமா தையிபா, நல்ல வார்த்தைகள். அவங்கள நம்பிக்கை ஊட்டணும். அல்லாஹ் உங்களுக்கு இது தண்டனை அல்ல, அல்லாஹ் உங்களை சோதிக்க நாடி இருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் தந்த சோதனை விட அல்லாஹ் எங்களை அதிகமாக சோதிக்கிறான் என்று அவங்களை நாங்கள் உற்சாகம் ஊட்டணும். இப்படி மனிதர்களுக்கு நாங்கள் பிரயோசனமான ஆளாக மாத்திரத்தில் முதலாவது விஷயம் தான் நல்ல வார்த்தைகளை பேசுகிற சகோதரர், நல்ல வார்த்தைகளை பேசுகிறது. இதில் மறுபக்கம் ஒன்றிக்கு அதை நான் பேசலை. நாங்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாக்கள், எங்களோட நேபர்ஸ், எங்களோட பழகுற ஆக்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற வார்த்தைகளை சொல்லி பாருங்க. இதுவே உலகத்திலும் மறுமையில் உங்களுக்கு நன்மை சேர்க்கின்ற, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு மனிதனாக உங்களை மாற்றிக்கொள்வதில் நீங்கள் அல் கலிமா தையிபா, நல்ல வார்த்தைகளை பேசுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்களோட நாக்கு அதுக்கு மாற்றிக்கொள்ளுங்க, அதுக்கு உங்களோட உள்ளத்தை சரி செஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஆளை பார்த்து சலாம் சொல்கிறது நல்ல வார்த்தை தான். அது உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் உங்கள் மீது அஸ்ஸலாம், அர் ரஹ்மா வல் பரகா, 3 விஷயங்கள் உளப்பூர்வமாக சொல்லி பாருங்க.
அல்லாஹ் சகோதரரே, அல்லாஹ் உங்கள் மீது அஸ்ஸலாம், பீஸ்ஃபுல் லைஃப், உங்களுக்கு அல்லாஹ் எப்போதும் அஸ்ஸலாத்தை தர வேண்டும். அவர் ரஹ்மா, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ரஹ்மத்துகளை அள்ளித்தர வேண்டும். வல் பரக்கா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்போதும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தொழில் வாழ்க்கையில் பரக்கத்தை செய்ய வேண்டும். நீங்கள் உள்ளத்தில் எந்த கோணலும் இல்லாமல், எந்த நெருக்கடிகளும் இல்லாமல் ஒரு சகோதரனை பார்த்து முகமலர்ச்சியோடு சிரித்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வது அல் கலிமா தய்யிபா. இது உங்களுக்கு செய்யலைதா? நீங்கள் இப்படி ஒரு மனிதனுக்கு பிரயோசனமான ஆளா மாறலதா? மாறலாம். உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. அல்லாஹ் நேசிப்பான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மறுமையில் அல்லாஹ் உங்களை வெல்கம் பண்ண காத்து கொண்டிருக்கிறான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நாங்கள் படிக்கின்ற கல்வியின் ஊடாக அடுத்த ஆக்களுக்கு பிரயோசனமாக மாறிடும். இரண்டாவது விஷயம், அதுலேயும் 2 வகையான விஷயம் இருக்குது. அதாவது எங்கள்கிட்ட படிப்புன்றது புத்தக படிப்புகள் மாத்திரமல்ல, வாழ்க்கை கலையோடு தொடர்பான எத்தனையோ படிப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்படி அதுலேயும் நாங்கள் அடுத்த ஆக்களுக்கு பிரயோசனமான ஒரு ஆளாக மாறலாம். எனக்கு அல்லாஹ் தந்த திறமைகள் கல்வியில் நான் அடுத்த ஆக்களுக்கு சொல்லி கொடுத்து கைட் பண்ணி வழிகாட்டுவது, நீங்கள் அடுத்த ஆக்களுக்கு ஒரு பிரயோசனமான மனுஷனை அவங்கள மாற்றிக்கொள்ளுங்க. எங்கள்கிட்ட எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ் கழிக்குது. நீங்கள் அப்படி மன் அல்லம இல்மன் ஃபலஹு அஜ்ருன் மன் அமல பிஹி, நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை கற்பித்து கொடுத்தால், சொல்லி கொடுத்தால் அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும். அவர் அமல் செய்கின்ற காலம் எல்லாம் அவருக்கும் எந்த குறையும் வர செய்கிறாளுக்கு. சருளை நிறைய பிரச்சனைகளோட வாழ்கிறாங்க, தேவைகளோட வாழ்கிறாங்க, தெளிவுகள் இல்லாமல் வாழ்கிறாங்க. எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு சகோதரர், அவங்களோட குடும்பத்தில் அவங்களோட ஒரு மகன், அவர் சொன்னார், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஃபோனில் ஒரு கேம், அதோட பேரை நான் சொல்லலை, அதில் எடிக்ஷனில் ஒரே 24 மணித்தியாலும் ஃபோனில் இருக்கிறான்னு சொன்னார். கொஞ்சம் அவரை பேசி கைட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு. அவரோட ஒரு 2 அல்லது 3 அமர்வுகளில் அவரை பற்றி ஒரு ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்தி நீங்கள் யாருன்னு எழுதிட்டு வாங்கினாலும் அவருக்கு சில பயிற்சிகளை கொடுத்து அவரை அப்படி கொண்டு வந்த நேரம் அவருக்குரிய இன்ட்ரெஸ்டான ஏரியாவை அவர் சொன்னதுக்கு பிறகு அவருக்கு நாங்கள் சொன்னோம், நீங்கள் பேர்வலையில் இருக்கிற இக்ரா டெக்னிக்கல் காலேஜுக்கு போய் நீங்கள் ஆட்டோமொபைல் துறையில் போங்கன்னு அவருக்கு வழிகாட்ட அந்த வாலிபருக்கு. அவர் இன்றைக்கு அந்த கோர்ஸை முடிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இப்போ டொயோட்டா கம்பெனிக்கு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது சதகா, இது அவர் அதில் நன்மை பெறும் காலமெல்லாம் எங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கும். ஒரு ஆளுக்கு வழிகாட்டுறது, இப்படி வாழ்க்கையில் வழிகாட்ட வேண்டிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் நாங்கள் சொல்லி கொடுக்குறல, அதையும் பொத்திக்கொள்கிறோம். எங்கள்கிட்ட உள்ள அறிவு அனுபவம் இதை அடுத்தாக்களுக்கு சொல்லி கொடுக்கறதினூடாக நாங்கள் ஏனையவர்களுக்கு பிரயோசனமான ஒரு மனிதனாக மாறலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் அடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு. இது மார்க்கத்தின் பார்வை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களை சிறந்தவர் அல் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். அது என்ன? அது பயான் செய்கிற மட்டுமல்ல, அல் குர்ஆனோடு தொடர்பான எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன. அதை நாங்கள் படித்தால் விளங்கினால் அடுத்தாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது உங்களில் சிறந்தவர். அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது, வழிகாட்டுறது. நாங்கள் மட்டும் சுயநலமாக இந்த ஹைர உம்மத் வாழ முடியாது. நான் எப்போதும் ஏனையவர்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு மனிதனாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். இது 2வது விஷயம். 3வது இன்னொரு முக்கியமான விஷயத்தை இஸ்லாமிய சொல்கிறாங்க என்றால் சமரசம் செய்து வைக்கிறது. அஃலலு சதகா இஸ்லாஹ் ذات பைன். சிறந்த சதக்கா பீஸ் டாக். 2 மனிதர்களுக்கிடையில், 2 குடும்பங்களுக்கிடையில், கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கிடையில் அதை பேசி அவங்களை சேர்த்து வச்சு அந்த பிரச்சனையிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரது சிறந்த சதக்கா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சருளை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்லிஸில் இருக்கிற நேரம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க எப்படின்னால், அலா உஹ்பிருக்கும் பி அஃதலி தரஜத்தின் அஸ்ஸியாம் வஸ்ஸலாத் வஸ்ஸதகா. சஹாபாக்களை அலர்ட் ஆகிட்டாங்க. நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு நான் நோன்பை விட
தொழுகையை விட சதக்காக்களை விட தரஜாக்களை பெறுகின்ற அந்தஸ்துக்களை பெறுகின்ற ஒரு சிறந்த அமலை கற்பித்து தரட்டுமா, சொல்லி தரட்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. ரைக்குன்னே சொன்னேன், நாங்கள் சில நேரம் இபாதத்துக்கள் நாங்கள் ஒரு வட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறோம். அவை சஹாபாக்களும் தொழுகையை விட நோன்பை விட சதக்காவை விட ஒரு சிறந்த அமலை தரஜாக்களை பெற்று தருகின்ற அமலா கற்றுத்தாருங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரம் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எப்படினால் இஸ்லாஹ் தாத்தல் பைன், மனிதர்களுக்கிடையிலே சுல்ஹ் சமாதானப்படுத்தி வைக்கின்றது சிறந்த நன்மைகளை அந்தஸ்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதே நேரம் அடுத்தல என்ன சொன்னாங்க, பசாதுகளை ஏற்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்தி ஆட்களை பிரிச்சுடுறது அது உங்களை அழிவுக்கிட்டு செல்லும். அது ஆப்போசிட். ரெண்டு பேரை பிரச்சனையோடு இருக்கிறாக்களை குடும்பங்களை கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறது, அதற்காக பேசுறது, அதற்காக நேரம் ஒதுக்குறது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் அல்ல. நீங்கள் பள்ளிக்கு வந்து 2 ரக்காத் சுன்னத் தொழுவது நன்மை தான். அதை விட சில நேரம் 2 உறவுகளை சேர்த்து வைப்பது உங்களுக்கு அந்தஸ்தை கூட்டலாம் என்ற வழிகாட்டலை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கற்பித்தாங்க. இதெல்லாம் எங்களால் செய்யலை தான். நீங்கள் வாழ்கிற தெருவில் ரோட்டில் காணி பிரச்சனை, வேலி பிரச்சனை, கோழி பிரச்சனைன்றெல்லாம் பிரச்சனைகள் வருது. அப்படியான பிரச்சனை நேரம் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி சேர்ந்து அதனை ஃபசாதாக மாற்றுறது நன்மையா, அல்லது அந்த விஷயத்தில் நாங்கள் போய் அதை சமாதானப்படுத்தி பேசி 2 உள்ளங்களை சேர்த்து வைப்பது உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை கொண்டு தரும். நீங்கள் அப்படி ஏனையவர்களுக்கு பிரயோசனமான ஆளாக மாறுங்க. எங்கள் நாட்டில் யுத்தம் நடக்கிற நேரம் ஒரு நாடு வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை நேரம் நாடுகள் தலையிட்டது. இப்படி அந்த இடங்களிலிருந்து உயர்ந்த சர்வதேச மட்டத்திலிருந்து நாடுகளுக்கு இடையிலான சமாதானமாக இருக்கலாம், வீடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற சமாதானமாக இருக்கலாம். அது நீங்கள் உங்களை பிரயோசனமான ஒரு ஆளாக மாற்றிக்கொள்ளும். சதக்கா அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ்ட நேசத்துக்குரிய அமல்கள் என்று அல்லாஹ்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு விஷயம், செல்வம். நீங்கள் உங்களை பிரயோசனமான ஆளாக மாத்திரத்தில் இன்னும் ஒன்று தான் செல்வம். அல்லாஹ் உங்களுக்கு அந்த செல்வத்தோட அடுத்தாங்களை பிரயோசனமான ஆளாக மாத்துறது. சரி, அது பெரிய தலைப்பு. அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வத்தினூடாக நீங்கள் அடுத்தாக்களுக்கு செய்யலுமான எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. கடன் கொடுக்கிறது, சதக்காக்கள் செய்கிறது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, ஆடை பிரச்சனைகளோடு இருக்கிறார்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுக்கிறது, கல்வி படிச்சணுமென்ற ஆசையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கான எடுக்கேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது. நாங்கள் எப்பயும் ஏண்ட மகனை எந்த ஸ்கூலில் போடுறது, ஏண்ட மகளை எந்த காலேஜுக்கு அனுப்புறது, எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போடுறது, அதுக்கு எப்படி அட்மிஷன் சொல்லி நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அது பிள்ளையால கட்டாயம் உங்களோட குடும்பத்தை கவனிக்கணும். ஆனால் உங்களுக்கு தந்த செல்வத்தினூடாக நீங்களாக மாத்திரம் உங்களோட குடும்பத்தோடு மாத்திரம் உங்களோட வாழ்க்கையை சுருக்கி கொள்ள வேண்டாம். அது பயனற்றது. சரளி, நாங்கள் கொழும்பில் கடந்த 3 வருஷமாக நாங்கள் ஒரு டீம் சேர்ந்து கொழும்பில் ஒரு பகுதியில் ஒரு எடுக்கேஷன் ப்ராஜெக்டை செஞ்சு கொண்டிருக்கிறோம் கஷ்டமான ஆட்களுக்கு. அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிற நேரம் சில தகவல்களை திரட்டி கொண்டிருந்தோம். அந்த தகவல்களை திரட்டி கொண்டு போகிற நேரம் ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்தித்தோம். சுருக்கமாக சொல்கிறேன். அந்த குடும்பத்தை சந்தித்த நேரம் அந்த குடும்பத்தின் தலைவர் வாப்பா ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டு அவர் பெட்டில் இருக்கிறார். அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். மூத்த மகள் வேலைக்கு போய்த்து கொண்டிருக்கிறார், 2 மகள் படித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மூத்த மகள் வேலைக்கு போகிறது 2 தங்கச்சியும் படிப்பிக்கிறதுக்காக. இப்படி பேசி கொண்டு போகிற நேரம் அந்த மூத்த மகளை பற்றி கேட்குற நேரம் அவர் சொன்ன வார்த்தை ஆச்சரியமானது, அவர் சொன்ன செய்தி ஆச்சரியமானது. அந்த செய்தி பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் நாளை மறுமை நாளில் சமூகத்துக்கான பட்டோலையின் போது அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். இப்படியான பிரச்சனைக்குரிய குடும்பங்கள் குறித்து வசதியானவர்களிடத்தில். அந்த மகள் யார் தெரியுமா? அவர் ராகம ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டிக்கு போய்த்து கொண்டிருந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். எதிர்காலத்தில் தனது குடும்பத்தில் ஒரு டாக்டராக கனவு கண்ட குடும்பம். வாப்பா குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு நோய் வந்து அவர் வீட்டுக்காகி ரூமுக்காகி பெட்டுக்காகிறார். அவரால் எதுவும் செய்யலாது. 2 வருடங்கள் பல்கலைக்கழகத்தை சென்று கொண்டிருந்த அந்த யுவதி பெண் தான்
வாழ்க்கையில் ஒரு வைத்தியராக வேண்டும் என்ற கனவுகளுக்கெல்லாம் பூட்டு வைத்துவிட்டு தனது சகோதரிகளுக்காக வேலைக்கு போகிறார். எங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கிது. அந்த செய்தி கிடைக்கிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள் தாண்டி பல்கலைக்கழகத்தை நின்றுட்டான். நாங்கள் முயற்சித்தோம், மீண்டும் அந்த பிள்ளைய யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு இயலாது. சரளை, ஒரு பெண் சமூகத்துக்கு டாக்டராக வாரது ஒரு சமூகத்திட தேவைக்கேற்ப ஃபர்ல் கிஃபாயா ஃபர்ல் ஐனாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை, ஒரு டாக்டராக வேண்டிய ஒரு பெண் வேறொரு சாதாரணமாக வேலை செய்கின்ற அளவுக்கு சமூகத்திலே தனவந்தர்கள் செல்வந்தர்கள் அப்படியான பிரச்சனைகளை பார்த்து ஏனையவர்களுக்கு எனது செல்வம் பிரயோசனமாக மாற வேண்டும் என்பதில் அக்கறை இல்லாத விளைவுதான் சில நேரம் அப்படியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்களையும். எனவே சௌரலை, நாங்கள் ஏனையவர்களுக்கு பிரயோசனமாக மாறத்தில் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்த செல்வத்தினூடாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இன்னும் ஒரு சில விடயங்கள் இருந்த போதிலும் நான் நேரத்தை கருத்திலே கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தாலா நான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு அடியானாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நான் ஏனையவர்களுக்கு ஒரு பிரயோசனமான மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கு இல்லாமல் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மாயின் அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அருள்கள் நிறைந்த ரமலானை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஷஅபானை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபானை அடைந்தால் எப்படி நடந்து கொள்வார் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன எத்தனையோ ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. அவங்க சொல்லுவாங்க அப்படின்றால், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பை விடமாட்டார்களோ என்று யோசிக்கின்ற அளவுக்கு ஷஅபானிலே நிறைய நோன்புகள் நோட்பார்கள். அல்லாஹ் தூதர் அவர்கள் ரமலானுக்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் என்றால் அது ஷஅபானுடைய மாதம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாட்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஷஅபானில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக நோன்பு பிடித்ததை பார்த்து நபித்தோழர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அப்படி அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு நோட்டீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் அதிகமானவர்கள் ரஜபுக்கும் அல்லாஹ்வுடைய மாதமான ரஜபுக்கும் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ரமலானுக்கும் இடையிலே இருக்கின்ற ஷஅபானுடைய சிறப்பை அறியாமல் பொடுபோக்காக நடந்து கொண்டார்கள். தோழர்களே, அந்த மாதத்தில் நான் ஏன் தெரியுமா அதிகமாக நோன்பு நோட்கின்றேன்? வஹுவ ஷஹ்ருன் யுர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன். அந்த மாதத்தில் தான் எங்களுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்றன. அப்படி எனது அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற போது முஹம்மதாகிய நான் நோன்பு நோற்ற நிலையிலே எனது அமல்கள் உயர்த்தி காண்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன் தோழர்களே. எனவேதான் நான் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மிகவும் நேசத்துக்குரிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட தூதரே இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடித்து ரமலானுக்காக தயாராக இருக்கின்றார்கள் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் சகோதரர்களே எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளோ தவறுகள் செய்கிறோம். அப்படி என்றால் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு பிடித்து அப்படி நான் நோன்பு நோட்டிருக்கின்ற நிலையில் ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தஆலாவிடத்திலே எனது அமல்கள் உயர்த்தி காண்பிக்கப்பட வேண்டும் என்று நானும் நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை நேசித்து நோன்பு பிடிக்கணும் என்ற விஷயத்தில் நாங்கள் அக்கறையாக இருப்போம். ஷஅபானை அடைந்திருக்கின்றோம். அந்த மாதத்தினூடாக ரமலானுக்காக தயாராகுவோம். பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமான ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. யா அல்லாஹ், ரமலான் என்ற வசந்தத்தை மிகவும் ஆரோக்கியமாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறப்பான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.